சுற்றுலா பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போட்டுக்குள்ளே ஏறிட்டோங்க. நம்ம போட்டோட ஃபுல் வியூ. நம்ம கிம்பால் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வேலை வந்துருக்கு. கிம்பால் செக் பண்ணிட்டுருக்கோம். இதுதான் ஃபுல் 360 டிகிரி வியூ. சூப்பராக இருக்குல்ல? நம்ம அப்படியே போக போக வேறு ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா அதை கேட்டு நம்ம ரெடி பண்ணலாம், வீடியோஸ் எடுக்கலாம். அந்த 2 கேபின் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி இப்போ டோர் முடிச்சிருந்தீங்களா, அது ஏசி. நம்ம இப்போ இருக்கிறது நான் ஏசி தான் புக் பண்ணலான்னு நினச்சோம். அப்புறம் சரி நம்ம என்ஜாய் பண்ண போட்டு நேச்சர் என்ஜாய் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். இப்போ இதில் வந்து மறுபடியும் நம்ம ஏசியில் போயிட்டு நேச்சர் என்ஜாய் பண்ணுறதுக்கு பண்ணாமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு நான் ஏசி எடுத்துட்டோம். அவர் தான் நம்ம காலையில் ஃபோன் பண்ணி 10 கிளாஸ் நிறைய வேலை சட்டை போட்டுருக்கோம். அவர் தான் காலையில் ஃபோன் பண்ணி நம்ம புக் பண்ணோம். இப்போ அவர் வந்து ஒரு பேராக கூட பேர் கூட தப்பாக இருப்பாருங்க. இப்போ பேர் கூட நம்மளா வெளியே உட்காந்துக்க வேண்டியதான். நமக்கு ஒரு சீட் வந்து அலாட் பண்ணி கொடுத்துருவாரு. நம்ம வண்டிக்கு அவசரம் உட்காந்துக்கலாம் ஃப்ரீயாக. பார்த்தீங்கன்னா போட்டு கிளம்பிடுச்சு. ஹார்பர் விட்டு இப்போ கிளம்பிட்டோம். அவங்க அந்த கையில் எடுத்து போட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி போயிட்டு பசங்கள்லாம் போய் பின்னாடி போய் நின்றுட்டாங்க. அவங்கக்கிட்ட நின்று கொஞ்சம் நேரம் வந்து அதுக்கப்புறம் எல்லாம் ஃபுல்லாக வீடாக தான் இருக்கும். அது கூட மேட் போயிட்டு இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. சாப்பாடு எடுத்துகிட்டு இருக்காங்க. அதான் சாப்பாடு முன்னாடி வந்துருக்காங்க. நல்லா போட்டிங் வெயிட் பண்ணியிருக்கு. ஒரு 2 நிமிஷமாக நின்றுட்டு தான் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே இது வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் வாட்டரில் சும்மா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம். சூப்பராக இருக்குல்ல? ஃபுல்லாக தண்ணியிலே நிற்குது வண்டி. ஏதாவது சென்டர் டு இடத்துல ஒரு போட்டில் அந்த மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. ஏதோ வேலை செய்யக்கூடிய பொழுது வந்து பேக்கில் எல்லோரும் இங்கே வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ அந்த போட்டெலாம் பாருங்கள், அதெல்லாம் நல்லா இருக்கு. நம்ம போட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போட்டில் உட்காந்து சூப்பராக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அதெல்லாம் 1 ஹவருக்கு 600 rupees அந்த போட்டில். குட்டி பசங்க போயிட்டாங்க. நமக்கு போட் போக எடுத்துட்டு சூப்பராக இருக்குது. பேக் வாட்டர் ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஸோ வெனிஸ் ஆஃப் சவுத் ஏஷியாவா, வெனிஸ் ஆஃப் இந்தியாவா, பாருங்க சந்துக்குள்ள போய் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்கலாம். ஃபுல்லாக அவுட் போட்டு தான் ആലപ്പുഴയുടെയും കുട്ടനാടിന്റെയും പ്രകൃതി സൗന്ദര്യ ആസ്വാദനം എന്നതിലുപരി ഇന്നും ആലപ്പുഴയും കുട്ടനാട്ടിനെ കുറിച്ചിട്ടുള്ള ഒരു അജ്ഞാതമായ നിരവധി സവിശേഷതകൾ പകർന്നു നൽകുക എന്ന ഉദ്ദേശത്തോടു കൂടിയാണ് ആ പ്രദേശങ്ങളുടെ ചരിത്രവും ജൈവികവും ഭൂമിശാസ്ത്രപരമായ സവിശേഷതകൾ സഞ്ചാരികളിൽ இது என்ன இடம் தெரியல. எங்க ரொம்ப நேரமாக நிறுத்தி விட்டாங்க. இது பண்ணிடுறாங்க.
அப்போ ஐஸ்கிரீம் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது கொடுத்து இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்படியே இருக்கும் நிஜம் நின்றுட்டு வச்சு மாட்டேங்குது. ஸோ நல்லா சத்தமாக பாட்டு போட்டு விட்டாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் இங்கே பாருங்கள், இந்த ஏரியா காட்டுறதுக்கு தான் நான் வந்தேன். இது நம்ம அங்கே தூரத்துலேருந்து பார்த்துருக்கோம். ஃபுல்லாக போட்டு வைப்பாங்க. ரொம்ப வேகமாக பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, அந்த கேப்டன் மாதிரி இருக்காங்கல்ல, அவர் வந்து சாரி கேட்டார். ஏன்னா வந்து ஒரு 1 hour வந்து டிலே ஆகிடுச்சு. மட்டும் சும்மா நிறுத்தி விட்டாங்க. ஏதோ ப்ராப்ளம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். என்ன ப்ராப்ளம் எனக்கு ஒன்றும் புரியல. மலையாளத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணாராங்க, எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் யாராவது சாரி கேட்டார். அதெல்லாம் வந்து ஒரே பயங்கர ஆட்டம் பாட்டம். சரி, நம்ம அதெல்லாம் கொஞ்சம் மறுபடியும் பேக் டு ஃபார்ம் வரலாம், எல்லாருமே சோர்ந்து போயிருக்கோம், அதெல்லாம் பேக் டு ஃபார்ம் வரலான்னு சொல்லிட்டு ஒரு 2 பாட்டு போட்டு 2 பாட்டு ஃபுல்லாக டான்ஸ், செம்ம டான்ஸு. எல்லோரும் ஃபுல் போட்டில் இருக்கிறாங்க, எல்லாருமே செம்ம டான்ஸாக இருந்தாங்க. எல்லாம் ஏசியில் இருக்கவங்க எல்லோரும் வந்துட்டாங்க. வந்துட்டு எல்லோரும் பயங்கர டான்ஸ் ஆகிட்டு போனாங்க. பார்த்தீங்கன்னா அந்த பாரு, அந்த சைட்லெல்லாம் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதனால தான் இதுக்கு பேர் வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரி. எப்படி இருக்காங்க ஏரியா ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக தென்னமரம். ஒன்றுமே எனக்கு எப்படி சூப்பர் இருக்குதுன்னு தெரியல. செம்மையாக இருக்குது. சீனரியெல்லாம் சூப்பராக இருக்குது. இது நம்ம போன டூரிஸ்ட்டு கூட இது கொஞ்சம் பரவாயில்ல. இது வந்து என்னென்னா நம்ம ரொம்ப எல்லாம் ஃப்ரீயாகவே இருக்கிறோம். அந்த இதில் பாண்டிச்சேரியில் கூட இதே போல தான். இது இந்த அளவுக்கு வருமானு தெரியல. இது நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. பாட்டர்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு
சான்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டில் போயிட்டு செல்ஃபி எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம். இதுதான் வந்து அந்த ப்ரூஃப் பாயிண்ட்டு. ஏசி இது. அதான் பேட்சாக அனுப்புகிறாங்க. இதுக்கு நம்ம யூடியூப்பில் ஒருத்தவங்க சொன்னது தான். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வியூ. ஸோ இவங்க வந்து இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. டைட்டானிக் ஃபஸ்ட்டு எடுத்துருக்காங்க. ஒரு வியூ மறைக்கணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வர சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, ஏசி எடுக்கல, தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 200 வேஸ்ட் ஆகுது. இது நல்லா தான் இருக்குது. அங்கே போய் ஃப்ரெண்டில் வேண்டப்போ நல்லா கிளைமேட்டு. ஏதோ ஏன் அது டிலே ஆச்சுன்னு தெரியல. அந்த ரீசன் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இதுவாக இருக்கும். ஏதோ ஒரு இதுக்கு கொண்டாந்து நிறுத்திட்டாங்க, ஒரு ஐலாண்டுக்குள்ளே கொண்டாந்து விட்டுட்டாங்க. அப்புறம் சாப்பாடும் வச்சுருக்காங்க, வேணும்னா சாப்பிட்டு. எல்லோரும் இங்கே வந்துட்டாங்க, எல்லோரும் இறங்கிட்டாங்க. நாமளும் அப்படியே ஃபாலோ பண்ணணும், போய்க்க வேண்டியதான். இது என்ட்ரன்ஸ் டிக்கெட் வேறு ஓகேங்க. இதுக்கு 20 ரூபாய் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு வாங்கிட்டாங்க. இங்கே எழுதியிருக்காங்க, மலையாளத்தில் எழுதியிருக்காங்க. கொண்டா எழுதிருக்காங்கன்னு தெரியல. இங்கே தான் ரெஸ்ட்ரூம் இருக்குது. இங்கே தான் போக சொன்னாங்க. நான் பார்த்த மாட்டேன், ஃப்ரீ ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்மளும் கடை இறங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ ஃபுல்லாக நல்லா க்ரீனிஷாக இருக்குது. நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம். ஏதோ வந்து செல்ஃபி ஸ்பாட் மாதிரி போலுது. நம்ம சீக்கிரம் வேகமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம போயிடணும். பார்த்தீங்கன்னா நல்ல வழி மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க, நடந்து போகிற மாதிரி. அப்படி சும்மா ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்க ஒரு ஃபீலிங், அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு தீவு. ஏதாவது படம் கிட்ட எடுக்கிறதா இருந்தால் இங்கே வந்து எடுத்துன்னு போயிடலாம் படத்தை. நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குல்ல. நடந்து போகிறது அழகாக எடுத்து தெரியல எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இதுவாக இருக்கா, ஜம்பாக இருக்கா என்னான்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம இது ஃபுல்லாக கிம்பால் எடுக்கிறோம். ஸோ கிம்பால் எடுக்கும்போது அது அந்த ஜம்பெல்லாம் இது பண்ணணும், நடக்கிற இதெல்லாம் எடுக்கணும். தெரியல எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த இப்போ நம்ம நடந்து போகிற சீனரியே அது ஒரு இதமாக இருக்குது. ஏன்னா வெயில் நல்லா காட்டுது, செம வெயில் காட்டுது, நல்லா தெரியுது வெயில். அப்படி வேர்த்து கொட்டுது, அப்படியே இதில் கொட்டுற மாதிரி கொட்டுது. நல்லாயிருக்கு, சீனரி சூப்பராக இருக்குது. இது ஏதோ தீவு போலுது, தீவு போல கொண்டாந்து விட்டுருக்காங்க. நம்ம நேராக போயிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு சாப்பிட உட்கார வேண்டியதான். சாப்பிட்டு மாத்திரையை போடணும், அதுதான் ரொம்ப முக்கியம்.